வந்து என்ன பார்க்க போகிறோம்னா புளி ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் ஃபஸ்ட்டு வந்து சட்டியை காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு வெந்தயம் கொஞ்சம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, இதில் வந்து எள்ளு கொஞ்சம் 1 ஸ்பூனு, அடுத்து மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 5 போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வானிலை காய வச்சு இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து பெருங்காயத்தூள் ஒரு 4 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டுவோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் வரமிளகாயை வந்து 2 கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். வரமிளகாவும் நல்லா வறுபட்டுட்டு இப்போ வந்து கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறோம். இதில் உப்பு சேர்த்து நம்ம அந்த பொடியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச பொடியை வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து கிண்டி விடணும். கொஞ்சம் எண்ணெய் வற்றி வரணும். இப்படி கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். புளி ரசம் கிரேவி ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வற்றி எண்ணெய் அப்படியே ஓரத்தில் பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வந்தோன்னா இதை வந்து நம்ம சுட சாதத்தில் போட்டு சுட சாதத்தில் இது மாதிரி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். புளிப்பு உரப்பு காரசாரத்தோட புளி ரசம் தயார். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.